என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? ஏன் புலம்புற? என்ன ஆச்சு? பதட்டமா இருக்க? எதுவானாலும் சரி, அவ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கறது நம்ம கடமை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய் வாங்கடா, கல்யாணத்தை தூள் கலப்படா. கொட்டுங்கடா கெட்டி மரத்தை, கட்டுங்கடா வாழை மரத்தை. வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் வாரம் பெண்களுக்கே வாழ்த்துறேன். பொண்ணை பத்ததா யாரே போதரவா கேட்டிருங்க. மாப்பிளைய பெத்த விட மனமங்கலமா கேட்டிருங்க. அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா. அக்கறையா கேட்டா அத்தனூருடா. போடு சட்ட போடு போடு போட்டா அளவு போடுடா. நேத்து காட்டிலோடி போச்சு எங்க வாழ்ந்து பாருடா. அகத்தவில்லா அங்கட பீசு, அகத்தவில்லா அங்கட பீசு, அகத்தவில்லா அங்கட பீசு, அகத்தவில்லா அங்கட பீசு. அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா. அக்கறையா கேட்டா அத்தனூருடா. அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா. அக்கறையா கேட்டா அத்தனூருடா. இது வந்து படத்துல கேஎஸ்குமாரோட என்ட்ரி. கேஎஸ் ரவிக்குமார் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சொல்லுங்க. My
தனியா அவஸ்தப்படுறாளோ என்னவோ. போற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு இருப்பா. ஏன்னா ஒரு பொண்ணு. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர். என்ன பகல் கனவு காண்றா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான சில மாதங்களுக்கு பிறகு குட் நியூஸ். பல வருடங்கள் பறந்தோடியது. அப்படியா? ஐயோ அம்மா.
வணங்காது உயரில்லை, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயரில்லை. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயரில்லையே. இதுதான் வந்து ஒரு பெண்மையின் பயணம். இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, தாய்மார்கள்லாம் இருக்கீங்க. இது எப்படி ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் பல விதமான பரிமாணங்களை கடந்து அவள் ஒரு தாயாக நின்று அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு இன்றைக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். ஹாப்பி மதர்ஸ் டே. அதுதான் இது வந்து ரொம்ப பிரமாதம். இத்தனை பேர் சேர்ந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ரொம்ப ஜாலியாக இருந்தது. வாழ்க்கையோட நெகிழ்வுகளை அவ்வளோ அழகாக இருந்தது. திருப்பி நிறைய பேருக்கு உங்களோட நினைவுகளை கொண்டு போயிருப்போம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து மாலா கோபால், எங்கள் மாலா இவங்க தான். இதில் என்ன ஒன்று, சார்னா சார், அனந்தா சார் இங்கே இல்லை. இது வரைக்கும் 2 பேர் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தீங்க ஹியூஸ்டனை. இனிமே ஒருத்தி வந்திருக்கா தமிழ்நாட்டிலேருந்து, இன்னும் போகிறோம்ல மாலா கோபால். அதே மாதிரி இதில் நடித்த எல்லாருக்கும் நன்றி. தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பிங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸு, நிறைய டைமிங், நிறைய பாடல்கள், நிறைய ரிஹர்சல்ஸ். ஆமாம், அது வந்து அது சொல்லணும். உண்மையிலேயே வந்து மாலா நீங்கள் பேசுங்களா அதை பற்றி? சார் கோபால் சார் பாருங்க, அந்த டாக்டர் வந்து அப்படியே கமல்ஹாசனை நேரில் பார்க்குற மாதிரி ஃபீலை கொண்டு வந்தா பாருங்க. அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். இந்த அன்னையர் தின அந்த டே அன்னைக்கு இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுக்கான வாய்ப்பு அளித்த இந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும், மற்ற ராஜன், பத்மினி இவங்கெல்லாம் இப்படி என்னை நம்பி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்ன அவங்களுக்கும், நம்ம கூப்பிட்டதுக்கு எதுக்குமே இல்லை ஆமாம் எதுவும் சொல்லாமல் அவங்களுடைய வேலைகளெல்லாம் விட்டு இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இவ்வளோ பேர் இங்கே நிற்கிறாங்க. இதில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம சாரநாதன் அங்கிள் இருக்காங்க, அவங்கெல்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அவர் ட்ராமா, அவருடைய டயலாக் எப்படின்னா, அந்த குழுவில் உள்ளவங்க நிறைய பேர் இது மாதிரி, இன்னும் பத்மா ஆண்டி, அவங்க எல்லாருக்கும் இந்த வேலையில் அனந்தா அங்கிள், நான் அங்கிள்னு சொன்னாலும் அவர் என்னுடைய அப்பா, அவர் இங்கே இல்லை, அவர் வெளியூர் போயிருக்காரு. அவருக்கும் சேர்த்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இவ்வளோ குழந்தைங்க பாருங்கள், இந்த சின்ன குழந்தைகளை வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று நான் என்ன நடந்தது வேணும் அது வேணும்னு சொன்னேன், அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் புரிஞ்சு அந்தந்த அம்மாக்கள் அவங்கவுங்க கோஆர்டினேட் பண்ண எல்லாருக்கும், எல்லா அம்மாக்கள் எல்லாருக்கும் இதுக்கு உதவி புரிந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுக்கெல்லாம் மேலே நம்ம இங்கே பார்க்குறது, இந்த கணேஷ் ராஜாமணி அவர் எனக்கு நிறைய பேக் சப்போர்ட், நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நன்றி கணேஷ் ராஜாமணி. அப்புறம் நான் சொல்லக்கூடாது, என் குடும்பத்தில் இருந்த ஆதி, என்னோட சின்ன பையன், நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியும், ஆனால் எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியாது. நான் என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு எங்கே கட் பண்ணணும், எப்படி சேர்க்கணும், என்ன நினைக்கிறேன்னு பண்ணால் ஆதி, தேங்க்யூ ஸோ மச். ராஜன், நீங்கள் என்னை நம்பி உங்ககிட்ட கொடுத்துட்டோமா, நீ என்ன பண்ணிக்கோ, எனக்கு தெரியும் நீ நல்லா பண்ணிடுவ அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை தான் எனக்கு இன்னும் அதிக பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது. அதுக்கு மேலே இந்த சந்தோஷமான நாளில் ஒரு உதவி அடுத்தவங்களுக்கு, இது வந்து சும்மா ஃபன்னுக்கு பண்ணலை, டிஎன்எஃப் வந்து எஜுகேஷனுக்காக இந்த ஒரு ப்ரோக்ராமை பண்ணுறாங்க. அந்த எஜுகேஷனுக்காக அன்னையர் தினத்தன்னைக்கு நாங்கள்லாம் இந்த மதர்ஸ்லாம் இதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் டைமு இதெல்லாம் இந்த இவ்வளோ டைம் போட்டு இதை பண்ணுறதுக்காக கொடுத்து வச்சுருக்கணும். நாங்கள் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்கும். இதை பார்த்து கொண்டு இதை ரசித்து கைத்தட்டி ஆக்ரோஷம் பண்ண உங்கள் எல்லாருக்கும் பணிகிறேன்.
Give one more time Texas style applause to all the